ஃப்ரீ டெலிவரி எங்கே எடுத்தாலும் காசு கிடையாது. டெலிவரி காசு வாங்க மாட்டேன். ஓகே. அது ஒரு மூட்டை எடுத்தாலும் சரி அவங்களுக்கு வாங்க மாட்டேன். ஓகே. நம்ம அந்த ரூட்டில் போகும்போது கொடுப்போம், இல்லைன்னா லேட் ஆகும். ஓகே. நம்ம மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும், நம்ம இடத்துல மட்டும் அது லூஸாக மட்டும் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட மாவு. ரொம்ப லூஸ்லாம் நான் பிடிக்க மாட்டேன் மாவு பிடிக்கிறப்ப. இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது வந்து தண்ணி வேஸ்டேஜ் ஆகாத ஒரு அளவுக்கு வரும். அதான் இல்லை இதில் தண்ணி நிறைய போகும். கறக்கும் 3 கிலோ கறக்கிற மாடு ஒரு டைமுக்கு 5 லிட்டர் ஆகும். அந்த 2 லிட்டர் கேரண்டி. பால் வந்து கேரண்டியே கொடுப்பேன் இது. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்க சார். உங்களை நம்ம உழவின்றி உணவு நேயலுக்கு அறிமுகப்படுத்துங்க சார். வணக்கம். சாய்பாபா ட்ரேடர்ஸ் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ஏற்கனவே நம்ம நிறைய யூடியூப்லாம் பண்ணியிருக்கோம். திருப்பி ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். போன டைம் நம்ம இந்த சிஎஸ்ஆர் ஃபீடு போட்டோம். மக்களோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருக்குதுங்க. ஓகே. நல்லபடியாக போயிருக்குது. ஓகேங்க சார். இப்போ நம்ம கம்பெனி வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார் சென்னையில்? நம்ம கம்பெனி வந்து திருவேற்காடில் அமைஞ்சிருக்குதுங்க. திருவேற்காடு. திருவேற்காடு சார். இப்போ சென்னை முழுக்க நீங்கள் வந்து இந்த மாட்டு தீவனத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். ஓகேங்க சார். இப்போ நம்மக்கிட்ட எந்தெந்த தீவனம் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ மெயினாக மாடுக்கு மட்டும் பண்ணுறீங்களா, ஆடுக்கு சேர்த்து பண்ணுறீங்க? ஆடுக்கும் இருக்குது இதில். ஆடுக்கு கோழிக்கும் இருக்குது. ஓகேங்க சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சென்னையில் மாடு வளர்க்குறதே சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை தாண்டி வளர்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் தான். ஏன்னா நம்ம கிராமம் மாதிரி மேய்ச்சல் முறையில் வந்து இடம் அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து தீவனம் நல்ல சப்போர்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து அதை ஒரு மலிவு விலையிலையும் வந்து ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை எனக்கு தெரியும். நிறைய வீடியோஸும் நம்ம போட்டு வரோம். இப்போ உங்கள் சேனலுக்கும் நீங்கள் தனியாக இப்போ ஆரம்பித்து பண்ண போகிறீங்க. ஏன்னா இதை இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்ன தீவனம் இருக்குன்னு பார்த்துலாங்களா? பாருங்க. மக்காச்சோளம் மாவு, இது ஈரம் மாவுன்னு வாங்க. இதை மக்காச்சோளம். மக்காச்சோளம். ஓகேங்க சார். மக்காச்சோளம் மட்டும்தான். மக்காச்சோளம் ரைஸ் இருக்கும் 20%. மீதி வந்து மக்காச்சோளம். ஓகே சார். இது என்ன ரேஷியோவில் வைக்கணும், எவ்வளோ வைக்கணும்? இது ஒரு மாட்டுக்கு வந்து 4லேருந்து 5 கிலோ வைக்கலாம் ஒரு டைமுக்கு. மற்ற தவிடெல்லாம் குறைச்சிட்டு இதை வச்சாவே போதும் எனக்கு தெரிஞ்சு. இது கூட வந்து இந்த கிழங்கு மாவு கூட கொடுப்பேன். அது இப்போ இல்லை, வரல. லோடு வராதனால அதில் இதில் போட முடியல. அது கூட போட்டு மிக்சிங் பண்ணி கொடுத்தா இது மட்டுமே கொடுத்தாவே போதும். மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே சார். இப்போ 3 கிலோ கறக்குதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இது? கண்டிப்பாக 2 கிலோ இன்னும் ஏறும். 2 லிட்டர் ஏறும். 5 லிட்டராக கறக்கும். 3 கிலோ கறக்கிற மாடு ஒரு டைமுக்கு 5 லிட்டர் ஆகும். அந்த 2 லிட்டர் கேரண்டி. பால் வந்து கேரண்டியே கொடுப்பேன் இது போட்டால். ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் இருக்குது இது சிஎஸ்ஆர் புண்ணாக்குப்பா. இது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். போன வீடியோவில் அதே தான் இது. ஓகே. ஸோ இது வந்து இந்த 1 கிலோ வச்சாலே அந்த உபரியாக 5 கிலோவாக மாறும். ஆமாம், 5 கிலோ மாறும் இது. ஓகே சார். இப்போ இதில் வந்து பால் இதெல்லாம் இருக்குது. அந்த ஈக்குவலுக்கு இதுவும் இருக்கும் பால். ஆனால் விலை அதிகம். இது 40 ரூபா. அது கம்மி, சீப் அண்ட் பெஸ்ட். அது 13 ரூபா. ஓகே. அதுக்கு இதுக்கு எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கின்னு பண்ணலாம். அது வந்து ஒரு 15 நாள் தான் டைம். அது காலி பண்ணிடணும். இப்போ நிறைய மாடு வச்சுக்கிறவங்க நிறைய மாடு இல்லை, கொஞ்சம் மாடு வச்சுருக்கவங்களும் போகலாம். ஆனால் 5 நாளுக்குள்ளே காலி பண்ணணும் யாராக இருந்தாலும். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. அது அந்த லெவல் தான். இதுனா நல்லா இது எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். 6 மாதம் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. ஓகே. இது டிடிஜிஎஸ். இது ஓகே. டிடிஜிஎஸ் பேர். ஓகே. இது மக்கா சோளத்தில் ட்ரை பண்ணி வர்றது மாவு. ஓகே. இது வந்து ஹை ப்ரோட்டீன். இதை வந்து தவிடு போடுறவங்க கலப்பு தீவனம் மிக்ஸ் பண்ணி போடலாம். தவிடு போடுறவங்க போட்டால் இது நல்ல ஈல்டு இருக்கும். ஓகே. இது 10 கிலோ தவிடு போடுறாங்கன்னு வச்சுக்கோ. அதில் இது 1 கிலோ சேர்த்தா 5 கிலோ தவிடுக்கு ஈக்குவல் இது வந்துடும். ஓகே. அந்த அளவுக்கு ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் இது. ஓகே சார். இதுதான் கோழி ஆட்டுக்கு வைக்கலாம். நல்ல வெயிட் ஏறும். ப்ளஸ் வந்து மாட்டுக்கும் வைக்கலாம். ஓகே. கோழி ஆடுங்களும் ஆமாம் இது பயன்படுத்தலாம். ஓகே. அடுத்த தீவனம் இது வந்து பீர் வேஸ்ட்டுன்றது. ஓகே. பீர் பூசான்றாங்களே அது. இது நைஸ். இதுலேயே ரஃப் ஐட்டமும் இருக்குது ஒன்று. அதுவும் காலி இப்போ இல்லை, ஸ்டாக் இல்லை, அதனால காலி ஆயிடுச்சு அது. ஓகே சார். இதுவும் பால் திறன். ஆமாம், இதுவும் அதிகமான திறன், கம்மி ரேட்டு இது. ஓகே. அதுதான். இதுவும் டிடிஜிஎஸ் தான். இதுவும் ஓகே. இது நம்ம பேக்கில் போட்டு பண்ணுறது. அது அங்கேருந்து வரது அப்படியே இருக்குது டிடிஜிஎஸ். ஓகேங்க சார். இது இல்லாமல் கிழங்கு மாவு பண்ணுறோம். ப்ளஸ்ஸு கிழங்கு மாவு ஈரம் ட்ரை ரெண்டுமே பண்ணுறோம் கிழங்கு மாவு இதுலேயே. ஓகேங்க சார். அதெல்லாம் கூட மிக்சிங் பண்ணி போட்டால் அதுவும் ஈல்டு இருக்கும், கூலிங் ஆகும். பொதுவாக இந்த ஒரு சில தீவனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்மெல் வரும் அப்படின்னு வந்து எதுவுமே வராது. எதுவுமே வராது. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம், ரொம்ப ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லை, எதுவுமே வராது. இது 100% வராது. நம்பி வச்சுக்கலாம். இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சென்னை முழுக்க எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க கரெக்ட்? எங்களுக்கு 1000 கஸ்டமருக்கு மேலே. 1000க்கு மேலே ஜாஸ்தி இருப்பாங்க. ஓகேங்க சார். இப்போ எல்லாம் வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க சார், பலன் அடைகிறாங்களா? வாங்கிட்டு நல்லா ஈல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கின்னு தான் இருக்காங்க. யாருமே ஒரு வாட்டி போட்டாங்கன்னு நிறுத்த மாட்டாங்க. இதில் ஈல்டு பார்த்துட்டாங்க. அந்த பால் திறன் அதிகமானதுனால தொடர்ந்து வாங்கினே தான் இருப்பாங்க. இருப்பாங்க. ஓகே. ஓகேங்க சார்.
ஸோ சென்னை முழுக்க பண்ணுறீங்களா? சென்னை முழுக்க சுற்றி 50 கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணுறோம். ஓகே. எந்தெந்த லொக்கேஷன் சார்? இந்த சைடு செங்கல்பட்டு வரைக்கும் பண்ணுறோம். இந்த சைடு திருக்கழிக்குன்றம், கல்பாக்கம், இந்த சைடு வந்து நம்ம திருவள்ளூர், திருத்தணி வரைக்கும் முன்ன பின்ன பண்ணுறோம். திருத்தணி வரைக்கும் போகுது. ஓகேங்க சார். இந்த சைடு தடா வரைக்கும் போகுது. ஓகேங்க சார். சின்ன சின்ன பண்ணையா இல்லை பெரிய பண்ணைகளுக்கு? சின்ன பண்ணைக்கும் கொடுக்குறோம், பெரிய பண்ணைக்கும் கொடுக்குறோம். நம்ம அதெல்லாம் பெரிய பண்ணைக்கு தான் கொடுக்கணும்னு நாங்களாம் இல்லை. யார் கேட்டாலும் டன் கணக்குலையும் கொடுக்குறீங்க? டன்னு கணக்குலையும் மாடு கொடுக்குறோம். 2 மாடு வச்சுருந்தா? ஆமாம், கொடுக்குறோம். லூஸ்லேயும் கொடுக்குறோம். பீர் வேஸ்ட்லாம் வந்து லூஸில் 5 டன்னு 10 டன்லாம் அப்படியே டேரெக்டாக எடுத்து இறக்கும். ஓகேங்க சார். அதுதான் அதிகம் சென்னையில். ஓ, டேரெக்டாக இறக்குறது அதிகம். ஓகேங்க சார். ரேட்டுலாம் எப்படி உங்ககிட்ட? ரேட்டு வந்து எல்லாரோட நம்ம சீப் அண்ட் பெஸ்ட் தான். ஓகே, நம்ம சென்னையில். ஓகேங்க சார். ஏன்னா சென்னையில் வேறு யாரும் பண்ணல. எங்களது சீப் அண்ட் பெஸ்ட் தான் எங்களுது. ஓகே. நிறைய ஏன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து அதே மாதிரி. ஓ, ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி எங்கே எடுத்தாலும் காசு கிடையாது. டெலிவரி காசு கிடையாது, வாங்க மாட்டேன். ஓகே. அது ஒரு மூட்டை எடுத்தாலும் சரி அவங்களுக்கு வாங்க மாட்டேன். ஓகே. நம்ம அந்த ரூட்டில் போகும்போது கொடுப்போம், இல்லைன்னா லேட் ஆகும். ஒரு மூட்டை 2 மூட்டை வாங்கணும். இப்போ லைவாக வந்து பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? பேக் பண்ணி எனக்கு இது ஓகேங்க சார். வந்தது காலையில் தான் லோடு பண்ணிட்டு இருக்காங்க. லோடு எப்படி வீக்லி வருங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், காலி ஆகிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளே காலி ஆகிடும். 1000 கஸ்டமர் இருக்கிறதுனால வந்துனே இருக்கும் லோடு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், வந்துனே இருக்கும் வண்டி. ஸோ இப்போ இந்த மழை டைம், வெயில் டைம் அதெல்லாம் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே இருக்கும். எப்பயுமே இருக்கும். ஓகேங்க சார். இப்போ இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா? ஆமாம், பேக்கிங் ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் உங்ககிட்ட? எல்லாம் எப்பயுமே இருக்கும். அது பாருங்க, நம்ம மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம இடத்துல மட்டும் அது லூஸாக மட்டும் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட மாவு. ரொம்ப லூஸ்லாம் நான் பிடிக்க மாட்டேன் மாவு பிடிக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது வந்து தண்ணி வேஸ்டேஜ் ஆகாத ஓரளவுக்கு வரும். அதான், இல்லை இதில் தண்ணி நிறைய போகும். ஸோ மாடுக்கு வந்து இது போகிறதுனால கண்டிப்பாக அந்த பால் திறன் அதிகமாக இருக்கும். ஓகே. மாடுக்கு எந்த எஃபெக்ட்லாம் இல்லை, எதுவுமே. யாரும் சைடு எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யாரும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நானும் மாடு வச்சிருக்கேன், போட்டு தான் இருக்கேன். இதை நீங்களும் மாடு? நானும் மாடு வச்சுன்னு போட்டு தான் இருக்கிறேன். ஓகே, ஓகே. சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இது. ஏன்னா நிறைய பேர் வெளியூருக்கு ஆர்டர் பண்ணி, வெளியூருக்கு அங்கேருந்து குடியாத்துலேருந்துலாம் வரணும். நான் இங்கேயே பண்ணதால ரெண்டாவது வாடகை கிடக்கு எதுவுமே இல்லை. டேரெக்டாக எதுவுமே நான் ஃப்ரீ டெலிவரி தானே கொடுக்குறேன். ஓகே. அது ஒரு லாபம் எல்லாருக்குமே. ஓகேங்க சார். இப்போது சென்னையில் இருக்கவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாமா, இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும்? மற்ற டிஸ்ட்ரிக்ட் நம்ம பண்ணுறது இல்லைப்பா. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இது 3 தான் பண்ணுறோம். ஓகே. இப்போ இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணால் நான் கொடுக்குறேன். நம்ம லாங்கிலலாம் நம்மளால கொடுக்க முடியாது, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது. ஏன்னா நான் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறதுனால நான் லாங்கில் கொடுக்குறதில்ல. ஓகே. நீங்கள் வண்டி அனுப்பிச்சா ஏற்றி விட்றான்னு ஒரே வார்த்தை. நீங்கள் வண்டி அனுப்புங்க, எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன். ஓகே. ஆனால் நம்ம எதுவுமே டெலிவரி பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்க சார். ஸோ நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலயமா இதை வந்து தெரியப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிங்க சார். நன்றி, தேங்க்யூங்க.